மக்கள் எல்லாரும் இப்போ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் திரைப்படம்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் கூலி திரைப்படம். இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. எல்சியூவில் இந்த படம் வரக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே நம்ம ரஜினிகாந்த் சொன்னதுனால இந்த படம் எல்சியூவில் கிடையாது. மேலும் நம்ம லோகேஷ் கனகராஜ் ரஜினிக்கு முதல்ல சொன்ன கதையே எடுக்கல. அதுக்கப்புறம் கூலி படத்தை நம்ம ரஜினிகாந்த் கிட்ட நரேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு பிடிச்சு போகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒருவேளை மீண்டும் வாய்ப்பு கிடைச்சா ரஜினியை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடுப்பார். அதுதான் எல்சியூவில் கனெக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் மற்றும் ரஜினி 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவி இருக்கிறதாகவும் அதை இப்போ பண்ணால் நல்லாயிருக்கும் எனவும் அதை கூடிய விரைவிலே நான் நிச்சயமாக படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோகேஷ் கூலி படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆரம்பத்தில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளிம்ஸ் வீடியோவில் தளபதி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி ஒரு அத்தன்டிக்கான போஸ் கொடுத்தாரோ அதே போல் இதுலேயும் ரீக்ரியேட் பண்ணி அந்த போஸை வச்சுருந்தார். ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க. அதை தொடர்ந்து இந்த படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. ஆகஸ்ட் 14 ஒரு பக்காவான ரிலீஸ் டேட். அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுனால சோலோவாக ரிலீஸ் ஆகுது. இதனால் கண்டிப்பாக இந்த படத்தோட வசூல் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமாக இருக்கும் என இந்த படத்தை சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. இந்த செகண்ட் சிங்கிள் சாங் 1000 நடன கலைஞர்களோடு சேர்ந்து நம்ம ரஜினிகாந்த் டான்ஸ் ஆடியிருக்காராம். இந்த வயசுலையும் என்னப்பா மனுஷன் இப்படி டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு லோகேஷ் ரொம்பவே வியந்து பாராட்டியிருக்காரு. ஏன்னா இந்த காலத்து இளம் நடிகர்களே இந்த அளவுக்கு டான்ஸில் ஆடுறது கிடையாது. ஆனால் ரஜினி ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் போட்டால் போதும், அதுவே ரசிகர்களுக்கு பெரிய விஷயம்தான். அப்படி இருக்கும்போது ரஜினி இந்த பாட்டில் முழுசாக டான்ஸ் ஆடியிருக்காராம். அதனால் இந்த பாட்டு கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த பாட்டில் ரஜினியோடு சேர்ந்து பூஜா ஹெக்டே நடனம் ஆடி இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்பட்டு வருது. ஆனால் என்னைக்கு அந்த டேட்டுன்னு சொல்லிட்டு இன்னுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அநேகமாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்தில் இந்த பாட்டுக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த படம் கண்டிப்பாக ரஜினியோட கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டான படமாக இருக்குமா. லோகேஷ் கனகராஜ் கடைசியாக லியோ படத்தில் சொதப்பிட்டார். அந்த லியோ படத்தில் சொதப்பினதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த படத்தில் வெயிட்டாக வெறித்தனமாக ரஜினி ஃபேனாக மாறக்கூடிய சம்பவமாக பண்ண போகிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக சேரும்.